ஹலோ ஆல், குட் ஈவினிங். வெல்கம் டு ப்ரொஃபசர் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் ஒன்னோட பிஒய்க்யூ டிஸ்கஷன் தான். ஸோ யூனிட் ஒன் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அதிக அளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய ஒரு யூனிட். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி நம்ம பிஸ்னஸ் என்வரான்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணும் போதே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். லைக் என்னன்னா, யூனிட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுலயும் பர்டிகுலரா இந்த இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் அப்படின்ற பர்டிகுலர் ஒரு போர்ஷன்ல இருந்து அதிகமாவே நம்ம கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த இன்டர்நேஷனல் பிசினஸ் அப்படின்னும் போது நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதுல வந்து வரும். அப்ப அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை பத்தின இயர், அவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ், அதே மாதிரி இன்டர்நேஷனல் ட்ரேட் தியரிஸ் இருக்கு. அந்த தியரிஸுமே நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் அது போக எஃப்டிபி இருக்கும், அதே மாதிரி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே ரொம்பவுமே அதிக வெயிட்டேஜ் உள்ள ஒரு யூனிட். ஓகேங்களா? ஒரு ஒரு ஓவரா சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த யூனிட்டை படிச்சோம்னா இது ஃபுல்லா நம்ம கிளியரா படிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவு நம்ம வந்து கொஞ்சம் ஒரு இந்த இதுல இருக்கிற எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ற அளவுக்கு நம்ம வந்து மார்க் வந்து எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ ரொம்பவுமே முக்கியமான ஒரு டாபிக் தான் இந்த இன்டர்நேஷனல் பிசினஸ். ஸோ இதுல என்ன மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்காங்க அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? மேட்ச் த லிஸ்ட் ஒன் வித் லிஸ்ட் டூ. லிஸ்ட் ஒன்ல டைப் ஆஃப் அக்ரிமெண்ட் கொடுத்திருக்காங்க. லிஸ்ட் டூல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ ஏல வந்து பாத்தீங்கன்னா என்ஏ, எம்ஏ, கார்ட்ஸ், ட்ரிம்ஸ், ட்ரிப்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ஏஎம்ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் அக்சஸ். ஓகேங்களா? நான் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் அக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் லைக் ஒரு ஜுவல்லரி, இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட், ஃபிஷ், இந்த மாதிரியான உள்ள ப்ராடக்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நான் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி நான் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் ஓரியன்டா இருக்கிறது எல்லாமே நாமால இருக்கும். என்ஏஎம்ல, எம்ஏல. ஓகேங்களா? காட்ஸ் அப்படின்றது என்னன்னா ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் சர்வீசஸ். அப்ப இது ஒரு டபிள்யூடிஓல ஒரு முக்கியமான ஒரு பார்ட். இந்த காட்ஸ், ட்ரிப்ஸ், ட்ரிம், இது மூணுமே. ஓகேங்களா? இவங்க எல்லாமே வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒன்று தெரியும் இல்லைங்களா? ஸோ டபிள்யூடிஓட முக்கியமான அம்சங்கள், அங்கங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி. ஸோ அப்ப காட்ஸ் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் எது ரிலேட்டடா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வீசஸ். ஸோ சர்வீசஸ் பண்றோம் இல்லையா? இப்போ ஒரு ஒரு நாட்டுக்கு வந்து நான் ட்ரேட் அப்படின்னு பண்ணும்போது குட்ஸாவும் இருக்கலாம், ஒரு சர்வீசஸாவும் இருக்கலாம். அப்ப இந்த மாதிரி சர்வீசஸ் ஓரியன்டா இருக்கிறதுல அந்த மாதிரியான ஒரு லிபரல் ஆக்டிவிட்டி கொடுக்கிறது, அதுல உள்ள ட்ரேடு, டாரிஃப், பேரியர்ஸ், இது எல்லாமே ரிமூவ் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்ஸ். ஓகேங்களா? ட்ரிம்ஸ் அப்படின்றது என்னன்னா ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர் அப்படின்னும் போது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பத்தி இவங்க சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அடுத்து வந்து ட்ரிப்ஸ். ட்ரிப்ஸ் அப்படின்றது ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது நம்மளுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதாவது காப்பி ரைட்டு, பேட்டன்ஸ், இந்த பிராண்ட் நேம், இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாமே இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. அப்ப இந்த மாதிரியான இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி பத்தின டீலிங்ஸ் எல்லாமே ட்ரிப்ஸ்ல இருக்கும். இப்ப இங்க பார்க்கலாம் லிஸ்ட் டூல என்ன இருக்குன்னு. லிபரைசேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்னு கொடுத்துருக்கான். அப்ப இங்க இருக்கிறதுல இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா எது பார்ப்பாங்க? நாமான்றது நான் அக்ரிகல்ச்சர், காட்ஸ்ன்றது சர்வீசஸ், அண்ட் ட்ரிம்ஸ் அப்படின்றது தான் என்னது? ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ் அப்படின்னு பார்ப்போம். அப்ப சிக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேங்களா? அடுத்து இட் இன்க்ளூட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லைக் குட்ஸ், ஜுவல்லரி, ஃபிஷ் அண்ட் ஃபிஷரிஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ். ஸோ நாமா அப்படின்றது நான் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ். அப்ப நான் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அப்படின்னும் போது மார்க்கெட் அக்சஸ். ஸோ அப்ப இதுல ஃபுல்லா நான் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் பார்ப்போம் அப்படின்றனால இதுக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 2. அடுத்த லிபரலைசேஷன் ஆஃப் ட்ரேட் இன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அப்ப இந்த மாதிரி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ல இருக்கிற இந்த லிபரலர் அப்படின்றது ஒரு காட்ஸ். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீசஸ் ஓரியன்டா இருக்கும். சரிங்களா? அப்ப இதுக்கான மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா காட்ஸ். ஓகேங்களா? அடுத்து ப்ரொவைட் மோனோபோலி பவர் டு ஓனர்ஸ் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னாலே நம்மளுக்கு கண்ணை மூடிட்டு நம்ம என்ன எழுதணும்? ட்ரிப்ஸ் தான் போகணும். ஓகேங்களா? அப்ப நாமான்றது நான் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் ஓரியன்டா இருக்கும், காட்ஸ் அப்படின்றது சர்வீசஸ் ஓரியன்டா இருக்கும், ட்ரிம்ஸ் அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ் ஓரியன்டா இருக்கும், அண்ட் ட்ரிப்ஸ் அப்படின்றது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியா இருக்கும். ஸோ இதெல்லாம் மேட்ச் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே டபிள்யூடிஓட ஒரு முக்கியமான பார்ட். வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல முக்கியமான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாம், சாரி அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? செகண்ட் கொஸ்டின், which is the most appropriate mode of entry in international business to an enterprise with a little experience of international market? ஓகேங்களா? எந்த ஒரு டைப் ஆஃப் மோடுக்கு
ஸோ லிட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவைப்படுது இன்டர்நேஷனல் பிசினஸ்ல நுழையிற. ஏன்னா இன்டர்நேஷனல் பிசினஸ்ல நம்ம வந்து கால் எடுத்து வைக்க போறோம் அப்படின்னா இட் இஸ் நாட் ஓன்லி ஒரு ட்ரேட் பண்ணி தான் பண்ண போறோம்னு கிடையாது. ஸோ ஒரு டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கலாம், இந்த லைசன்சிங் மூலமா பண்ணிக்கலாம், பிரான்ச்சைசிங் மூலமா பண்ணிக்கலாம், ஜாயின்ட் வெஞ்சர் மூலமா பண்ணிக்கலாம், ஸ்ட்ராட்டஜிக் அலைன்ஸ் மூலமா பண்ணிக்கலாம். ஸோ இட் கேன் பி எனி ஃபார்ம், மெர்ஜர், அக்விசிஷன், என்ன வேணாலும் இருக்கலாம். அதுல எதுக்கு கம்மியான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி ரிஸ்க் இதெல்லாம் கம்மியா இருக்கு அப்படின்றத கேட்கறான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அக்விசிஷன் அப்படின்றது என்னன்னா, நல்லா போயிட்டு இருக்க எக்ஸிஸ்ட் கம்பெனி இருக்கு இல்லையா, இல்லாட்டி ஃபாரின்ல இருக்க ஒரு எக்ஸிஸ்டிங் கம்பெனியை என்ன பண்றாங்க, டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. அதுதான் அக்வயர் மீன்ஸ். என்னது? பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க, பை பண்ணிக்குவாங்க. அததான் அக்வசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்போர்ட்டிங் அப்படின்றது என்னன்னா, நம்ம நாட்டுல இருக்கிற குட்ஸை வந்து இன்னொரு நாட்டுக்கு ட்ரேட் பண்ணணும். ஸ்ட்ராட்டஜிக் அலைன்ஸ் அப்படின்றது என்னன்னா, ஒரு ஸ்பெசிபிக் ப்ராஜெக்டுக்காக என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரெண்டுமே சேம் மாதிரி தான். ஒரு ஸ்பெசிபிக் ப்ராஜெக்ட்காக இந்த மாதிரி ஒரு 2 அல்லது 2 ஆர் மோர் கண்ட்ரிஸ் வந்து ஜாயின் டுகெதர் அண்ட் பர்டிகுலரா அந்த ஸ்பெசிபிக் ப்ராஜெக்ட் ஓரியன்டா தான் இருப்பாங்க. மத்தபடி இவங்க 2 பேருமே தனித்தனியா அவங்கவங்க பார்ட்ல இயங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜிக் அலைன்ஸாவும் இருக்கட்டும், ஒரு ப்ராஜெக்ட் ஓரியன்டட். அண்ட் ஜாயின்ட் வெஞ்சர் அப்படின்னும் போது இது பர்டிகுலரா ஒரு ஸ்பெசிபிக் ப்ராஜெக்ட்டுக்கு இருக்கும். ஜாயின்ட் வெஞ்சர் அப்படின்றது அவன் தனித்தனியா வந்து இயங்கிட்டு இருப்பான். பட் இங்கே இன்னொரு நேம்ல இங்க வந்து அடிஷ்னலா ஒன்று பண்ணுவான். அதுதான் இது ரெண்டுக்குள்ள ஒரு டிஃபரன்ஸே. இப்போ ஃபாரின்ல வந்து ஒரு பிசினஸ் ஏன்றது வந்து தனியா இருக்கு, பீன்றது தனியா இருக்கு. இவன் 2 பேருமே சேர்ந்து இப்ப ஏபின்னு ஒன்னு அடிஷ்னலா ஒரு தேர்ட் கண்ட்ரில வச்சிருக்கான். இவன் கண்ட்ரி 1, இவன் கண்ட்ரி 2, இது கண்ட்ரி 2 வச்சுட்டு, அது போக இவன் தனியா இங்க இயங்கிட்டு இருக்கான், இவன் தனியா இங்கே ஏற்றிட்டு இருக்கான். அது போக இங்க அடிஷ்னலா ஒண்ணு இயங்குது. அததான் வந்து ஜாயின்ட் வெஞ்சர்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த அக்வசேஷனா இருக்கட்டும், ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ், ஜாயின்ட் வெஞ்சர், இது எல்லாத்துக்குமே அதிக எக்ஸ்பென்சஸ் ஆகும், ரிஸ்க் அதிகமாகும். ஏன்னா எடுத்தோடனே ஜாயின்ட் வெஞ்சர் நம்ம பண்ண முடியாது, எடுத்தோடனே அக்வயர் பண்ண முடியாது. இன்னொரு இதுல அதுக்கு நம்மளுக்கு நிறைய நாலேஜ் தேவை அண்ட் நிறைய அதை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. ஒரு இண்டஸ்ட்ரியே நீங்க வாங்க போறீங்க, ஒரு கம்பெனியை வாங்க போறீங்க அப்படின்னா அப்ப நீங்க எந்த அளவு அதை பத்தின ஒரு ஆராய்ச்சி, இது எல்லாமே எக்ஸ்பர்டைஸ், எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே இருக்கணும். பட் இந்த எக்ஸ்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மற்ற 3 விட இங்க நம்மளுக்கு ஒரு லிட்டில் பிட் நாலேஜோ இருந்தாலே போதும். எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது நாட் மச் நீடட் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட அந்த ப்ராசஸ் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா நம்மளோட குட்ஸ் என்ன பண்ண போறோம், ட்ரேட் பண்ண போறோம். இதுதான் அங்க நடக்குது. அப்ப இங்க கொடுத்திருக்கிறதுல மோஸ்ட் அப்ரோப்ரியேட்டா ரொம்ப சிம்பிளான வேலை பண்ணக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? Next one, quota, which are quantitative restriction on exports or import intended at protecting local industries and conserving foreign exchange. Include which of the following. அதாவது கோட்டா அப்படின்றது கீழே கொடுத்திருக்கிறதுல எது? இப்ப நார்மலாவே கோட்டா அப்படின்றது எது கீழே வரும்? நான் டாரிஃப்ல வரும் இல்லையா? நம்ம வந்து நான் டாரிஃப் பேரியர், டாரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ப்போம். டாரிஃப் அப்படின்றது என்னது? டைரக்டா நம்ம வந்து வரி கொடுக்குறது. நான் என் பொருளை இல்ல என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் வந்துட்டு சாரி பொருள் தான் வரும். ஒரு பொருளை நம்ம இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா அந்த இம்போர்ட் பண்றதுக்கு டைரக்டா நம்ம கொடுக்குற வரி எல்லாமே டாரிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஒரு மானிட்டரி மாதிரி இருக்கும். நான் டாரிஃப் அப்படின்றது என்னன்னா டைரக்டா வரி விதிக்க மாட்டான். அதுக்கு பதிலா உங்ககிட்ட கோட்டா ஃபிக்ஸ் பண்ணிடுவான், உங்ககிட்ட லைசன்ஸ் கேட்பான், உங்ககிட்ட இந்த மாதிரி நிறைய வேற இந்த மாதிரியான ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் வைப்பான். அது எல்லாமே நான் டாரிஃப். அப்ப இந்த கோட்டா அப்படின்றது ஒன் ஆஃப் த நான் டாரிஃப் மெத்தட்னு சொல்றாங்க. இந்த கோட்டா அப்படின்றது என்னன்னா இட்ஸ் லைக் ஒரு லிமிடேஷன். அதாவது இந்த அளவுக்கு மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும், எங்க கண்ட்ரில இம்போர்ட் பண்ணணும், அதுக்கு மேல நீங்க இம்போர்ட் பண்ண கூடாது. ஏன்னா நீங்க ரொம்ப உங்க பொருளே நான் வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்னும் போது என் நாட்டுல இருக்க இன்டர்னலா இருக்கிற டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. சோ அதுக்காக தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்தாங்க. இதுல எதெல்லாம் கோட்டா டைப் கீழே வருது அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், சிங்கிள் ஸ்டேஜ் கோட்டா. சிங்கிள் ஸ்டேஜ் கோட்டா அப்படின்ற ஒரு விஷயம் எங்குமே சொல்லப்படல. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றேன்னா இது ஒரு கோட்டான்ற ரேஞ்சுக்குள்ளே வருது. ஒரு இட்ஸ் நாட் ஒரு ஸ்டாண்டர்ட் டேர்ம் அப்படின்னு சொல்றாங்க. சோ எந்த ஒரு இடத்துலயுமே சிங்கிள் ஸ்டேஜ் கோட்டா அப்படின்ற ஒரு டைப்பே கிடையாது. ஓகேங்களா? சோ அப்ப இது கோட்டா டைப் இல்ல. அடுத்த அப்சல்யூட் கோட்டா. அப்சல்யூட் கோட்டா அப்படின்றது என்னன்னா எக்ஸாக்ட் லிமிட் நம்ம சொல்றது. இந்த கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரில இவ்வளவுதான் ஒரு 10,000 யூனிட் தான் நீ கொடுக்கணும்னா 10,000 யூனிட் மட்டும் தான் கொடுக்கணும். அதுக்கு அந்த லிமிட்டை நீ ரீச் பண்ணிட்ட அப்படின்னும் போது அதுக்கு அடுத்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, உங்களோட ட்ரேட தொடரக்கூடாது. அந்த பர்டிகுலர் ஆக்ஷன்ல அந்த பீரியட்ல 10,000 யூனிட் தான் அப்படின்னா 10,000 யூனிட் மட்டும் தான் நீங்க கொடுத்தாங்க. இது அப்ப ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் அப்சல்யூட் கோட்டா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டாரிஃப் கோட்டா. சோ டாரிஃப் கோட்டா அப்படின்னும் போது
இங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, மேம் நீங்க டாரிஃப் நான் டாரிஃப் கீழ தான சொன்னாங்க. அது என்ன டாரிஃப் கோட்டா அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் வரைக்கும் அவங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஃப்ரீயா பண்ணிக்கலாம். இல்லாட்டி குறைஞ்ச அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல பண்ணிக்கலாம். அதுக்கு மேலா பொருட்கள் போகுது அப்படின்னும்போது, ஒவ்வொரு பொருளுக்கும் அதிக அளவு வரி இருக்கும். ஒண்ணுமே இல்ல. இப்ப நம்ம வந்து இந்தியால வந்து நம்ம சொல்றோம். யுஎஸ்ல இருந்துட்டு ஒரு 1000 டாய்ஸ் வரைக்கும் அவன் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு 5% டாரிஃப் வரைக்கும் அவன் பே பண்ணிக்கலாம். அதுக்கு மேல வரதுக்கு எல்லாத்துக்கும் அவன் 40% குடுக்கணும்னு சொல்றேன். அப்ப 1001வது பொம்மை அவன் குடுக்குறான்னா, அதுக்கு 40% இருக்கிற 1000க்கு அவன் 5% குடுத்தா போதும். இததான் டாரிஃப் கோட்டா. அப்ப லிமிட் ஃபிக்ஸ் பண்றாங்க. 1000 பொருளுக்கு ஒண்ணு இங்க 0 டாரிஃபா கூட இருக்கலாம். அல்லது இந்த மாதிரி லோ டாரிஃபா இருக்கலாம். அதுக்கு மேல போகும்போது நீங்க என்ன பண்ணணும்? அதிக அளவு வரி குடுக்கணும்னு சொல்றாங்க. சோ இது ஒன் ஆஃப் த கோட்டா மெத்தட். அடுத்து வேல்யூ ஆடட். வேல்யூ ஆடட் கோட்டா அப்படின்றது ஒரு கோட்டா டைப்பே கிடையாது. ஏன்னா வேல்யூ ஆடட் அப்படின்றது என்னன்னா, இப்போ ஒரு ஒரு அடிஷனா நம்ம வந்து குடுக்குற ஒரு விஷயம் தான். இட் இஸ் நாட் ஒரு ரியல் டைப் ஆஃப் கோட்டா அப்படின்னு சொல்றாங்க. வேல்யூ ஆடட் அப்படின்றதுனா என்னன்னா, இன்கிரீஸ் இட்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ ஒரு நம்ம இந்தியா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன்? இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். ரா காட்டன இம்போர்ட் பண்ணி, அத ஷர்ட்டா கன்வெர்ட் பண்ணி, நான் அத எக்ஸ்போர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இத பேரு தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, வேல்யூ ஆடட்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இங்க காட்டன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு, இங்க ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணப்பட்டுருச்சு. இங்க காட்டனுக்கு அதுக்கான ரா மெட்டீரியல் அந்த எக்ஸ்பென்சஸ்லாம் வேற மாதிரி இருக்கும். அது ஷர்ட்டா கன்வெர்ட் ஆகும்போது அதுக்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் இல்லையா? நீங்க சொல்லலாம், சேம் காட்டன்ல இருந்து தானே வந்துச்சு. அப்புறம் என்ன இதுக்கு தனி காஸ்ட், இதுக்கு தனி காஸ்ட் அப்படின்னு. அப்படி பண்ண முடியாது. ஏன்னா ஷர்ட்டா மாத்துறதுக்கு நம்ம நெறைய எக்ஸ்பென்சஸ் அங்க பண்ணியிருப்போம். அப்ப இத தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, வேல்யூ ஆடட்ன்னு சொல்லுவாங்க. வேல்யூ ஆடட் கோட்டா அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இடத்துலயுமே இல்ல. அடுத்து வாலண்டரி கோட்டா. இந்த வாலண்டரி கோட்டாக்கு இன்னொரு ஒரு பேர் என்னன்னா, வாலண்டரி எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரைன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பேர் இருக்கு. சரிங்களா? இது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன் கண்ட்ரி அக்ரீஸ் டு லிமிட் இட் எக்ஸ்போர்ட் வித் அனதர். அந்த கண்ட்ரியே என்ன பண்ணிக்கிறாங்க, அனதர் கண்ட்ரியோட எக்ஸ்போர்ட்ட லிமிட்ட ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? சோ அப்ப எக்ஸ்போர்ட்டுக்கான லிமிட்ட ஃபிக்ஸ் பண்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாலண்டரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அப்ப திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கோட்டா டைப். அப்ப குடுத்திருக்கிறதுல ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் சாரி எஸ். ஸோ சிங்கிள் ஸ்டேஜ் கோட்டாவும் வேல்யூ ஆர்டர் கோட்டாவும் மட்டும்தான் கோட்டா டைப் கீழே வராது. ரிமைனிங் இருக்கிற அப்சல்யூட் டேரிஃப் அண்ட் வாலண்டரி கோட்டா எல்லாமே கோட்டா டைப் கீழே வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி, சி அண்ட் இ. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து நம்ம எப்பனாலும் சாரி சோ இதுல இருந்து நம்ம எப்பனாலும் கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து தியரிஸ் பேஸ் பண்ணது. ஓகேங்களா? நம்மளுக்கு தியரிஸ் இருக்கும் இல்லையா? சோ இதுல வந்து தியரிஸ பொறுத்தவரைக்கும் நம்ம கண்டிப்பா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஆத்தர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதோட இயர் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அவங்களோட பிரைமரி ஃபோக்கஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த யூனிட்ன்னு கிடையாது. எந்த யூனிட்னாலும் நம்ம தியரி கொஸ்டின்ல மார்க் அடிச்சிடலாம். ஓகேங்களா? இங்க ஃபர்ஸ்ட் என்ன குடுத்திருக்காங்கன்னா, டேவிட் ரிக்கார்டோ, மைக்கேல் போர்ட்டர், ஆடம் ஸ்மித் அண்ட் ஹெக்கர்ஸ் குடுத்திருக்காங்க. சோ இந்த ஆத்தர வச்சு நான் அவங்களோட அந்த நேம வந்து மென்ஷன் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம மேட்ச் பண்ணலாம். ஓகேங்களா? சோ டேவிட் ரிக்கார்டோ அப்படின்றவர் என்னன்னா, கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்ற ஒரு தியரிய கொண்டு வந்தார். என்னது? கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்ற ஒரு தியரி. கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ்ன்ற தியரி. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரி ஸ்பெஷலைஸ்டு குட்ஸ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஒண்ணுமே இல்ல. இப்ப எக்ஸ், ஒய்ன்னு 2 கண்ட்ரி இருக்கான். ஏ, பின்னு 2 ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எக்ஸ்ன்ற ப்ராடக்ட்ட ஏக்கு ப்ரொடியூஸ் பண்ண 3 லேபர் தேவைப்படுறாங்க. ஒரு ப்ராடக்ட்ட ப்ரொடியூஸ் பண்ண. பிக்கு பி ப்ராடக்ட்ட ப்ரொடியூஸ் பண்ண 2 பேர் தேவைப்படுறாங்க. ஒய்ன்ற கண்ட்ரிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏன்ற ப்ராடக்ட்ட ப்ரொடியூஸ் பண்ண 4 லேபர் தேவைப்படுது. பின்ற ப்ராடக்ட்ட ப்ரொடியூஸ் பண்ண 5 பேர் தேவைப்படுது. இப்ப இந்த கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்களோட அந்த புரொடக்ஷன்ல எது ஸ்பெஷலைஸ்டா இருக்குன்னு பார்க்கணும். அவங்களோட கண்ட்ரிக்குள்ளேயே செக் பண்ணிக்கணும். இப்ப இங்க 3 பேர் தேவைப்படுது, இங்க 2 பேர் தேவைப்படுதுன்னா, இது 2ல உங்களால எதை எஃபிஷியன்ட்டா பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, பி தான். ஏன்னா இது குறைச்ச லேபர வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? பயங்கரமா நீங்க புரொடியூஸ் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி ப்ராடக்ட்ட எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒய்க்கு வாங்களேன். இங்க 4 பேரு, இங்க 5 பேர். அப்ப இங்க ஒய் வந்து எதுல எஃபிஷியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ப்ராடக்ட்ல தான். அப்ப அந்த கண்ட்ரிக்குள்ளேயே நீங்க கம்பேர் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷலைஸ்டு நீங்க எதுல இருக்கீங்களோ, அதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இப்ப நம்மளுக்கு எதுல திறமை இருக்கோ அதுல போறோம்ல. இப்ப நான் டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னா, டான்ஸ்ல போடுவேன். நான் பாட்டு பாடுவேன் அப்படின்னா, பாட்டு போடுவேன். சோ அப்ப எனக்கு எதுல நான் ஸ்பெஷலைஸ்டோ அத ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்றது தான் இந்த கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் தியரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து மைக்கேல் போர்ட்டர் என்ன சொல்றாருன்னா, காம்படிட்டிவ் முன்னாடி பார்த்தது கம்பேரிட்டிவ். இது காம்படிட்டிவ் தியரி.
ஓகேங்களா. காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்னும் போது ஒரு 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 இன்டர்நேஷனல் பிசினஸ் அப்படின்னும் போது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியுமே என்ன பண்ணணும் அப்படின்னா காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கையில எடுத்துக்கணும். எப்படியெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இனோவேஷன் மூலமா எடுத்துக்கலாம். சோ எப்படியெல்லாம் நம்ம வந்து சாரி எப்படியெல்லாம் நம்ம வந்து இத எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ இன்னோவேஷன்ஸ் மூலமா எடுத்துக்கலாம். அதே மாதிரி புரொடக்ஷன்ஸோட அந்த ப்ராடக்ட் டிஃபரன்ஸ் மூலமா, இந்த மாதிரி ஒரு யூனிக் ப்ராடக்ட் மூலமாலாம் உங்களோட அட்வான்டேஜ நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் மைக்கேல் போர்ட்டர் சொல்ல வருது. அடுத்து ஆடம் ஸ்மித். ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு தியரி. அப்சல்யூட் தியரின்னு சொல்லுவாங்க. அப்சல்யூட் தியரில வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடம் ஸ்மித் இதே எக்ஸாம்பிள எடுத்துக்குவோம். இந்த எக்ஸ், ஒய்ன்ற 2 கண்ட்ரி ஓகேங்களா? ஏ, பின்ற 2 ப்ராடக்ட் இதே எக்ஸாம்பிள எடுத்துக்குவோம். அவர் என்ன சொன்னாரு? உங்களோட ஒரே கண்ட்ரிக்குள்ள கம்பேர் பண்ணுங்கன்னு சொன்னாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, 2 கண்ட்ரிக்குள்ள கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணி 2 கண்ட்ரில யாருக்கு ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருக்கோ அந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்ட ப்ரொடியூஸ் பண்ண அவங்க கையில எக்ஸ்போர்ட்ட குடுத்துருங்கன்றாங்க. எக்ஸ்க்குள்ளேயே கம்பேர் பண்ணோம் ஓகேங்களா? எதுல? கம்பேரிட்டிவ்ல. இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்சல்யூட்ல கண்ட்ரி டூ கண்ட்ரி கம்பேர் பண்ணுங்க. அப்ப இங்க ஏன்ற ப்ராடக்ட்ட ப்ரொடியூஸ் பண்ண எக்ஸ்க்கு 3 பேர் தேவைப்படுது. ஒய்க்கு 4 பேர் தேவைப்படுது. அப்ப இவங்கல யார் ரொம்ப எஃபிஷியன்ட்டா ப்ரொடியூஸ் பண்றா? ஏ தான். சாரி எக்ஸ் தான். அதே மாதிரி பின்ற ப்ராடக்ட்ட ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எக்ஸ்க்கு 2 பேர் தான் தேவைப்படுது. ஒய்க்கு 5 பேர் தேவைப்படுது. அப்ப இங்க யார் எஃபிஷியன்ட்டா இருக்கா? பி தான். எக்ஸ் தான். சரிங்களா? அப்ப கண்ட்ரி டூ கண்ட்ரி கம்பேர் பண்ணுங்க அப்படின்றது தான் ஆடம் ஸ்மித்தோட ஒரு முக்கியமான ஒரு வாக்கியம். ஹெக்கர்ஸ்-ஒக்லின் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெக்கர்ஸ்-ஒக்லின் தியரிக்கு இன்னொரு ஒரு பேரு ஃபேக்டர் என்டோமென்ட் தியரி அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேக்டர் என்டோமென்ட் அப்படின்னும் போது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா? லேண்ட், லேபர், கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ பொறுத்து அவங்களுக்கான அந்த இன்டர்நேஷனல் பிசினஸ் வந்து அமையுது. சோ இப்ப நான் என்கிட்ட இப்ப யுஎஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டல் இன்டென்சிவ். ஏன்னா யுஎஸ்ல அதிக அளவு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். இப்ப நம்ம இந்தியாலாம் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் கம்மி. பட் லேபர் நம்ம கிட்ட அதிகம். அப்ப நம்மள என்னன்னு சொல்லுவோம்? லேபர் இன்டென்சிவ். அப்ப பேஸ்ட் ஆன் தேர் ஒரு ஃபேக்டர்ஸ் விச் யூ ஹேவ் மோஸ்ட் அத பொறுத்து என்ன பண்றாங்க? அவங்களோட அட்வான்டேஜ் அமையுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் இந்த 4 தியரியோட விளக்கம். இப்ப நம்ம பார்க்கலாம். தியரி ஆஃப் அப்சல்யூட் யாரோடது? அப்சல்யூட் அப்படின்னும் போது ஆடம் ஸ்மித் தான். ஃபேக்டர் என்டோமென்ட் அப்படின்றது ஹெக்கர்ஸ்-ஒக்லின் தியரி. இதுக்கான மேட்ச் வந்து இது. அண்ட் அதே மாதிரி தியரி ஆஃப் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்னாலே யார் சொல்லுவாங்க? கம்பேரிட்டிவ் அப்படின்னும் போதே நம்ம யார் எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேவிட் ரிகார்டோ. ஓகேங்களா? அடுத்து தியரி ஆஃப் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்னும் போது அது யாரோடதா இருக்கும்? காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் மைக்கேல் போர்ட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இதுக்கு மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா டேவிட் ரிகார்டோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன போட்டிருக்கோம் நம்ம? கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ். ஃபர்ஸ்ட்டுக்கு 3 அண்ட் மைக்கேல் போர்ட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 4, 3, 4 ஆடம் ஸ்மித் வந்து 1 அண்ட் 2 3, 4, 1, 2 அப்படின்னும் போது ஆப்ஷன் பி. ஓகேங்களா? எஸ். வேர்ல்ட் பேங்க் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுல இருந்து எப்படினாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. சரிங்களா? வேர்ல்ட் பேங்க் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். வேர்ல்ட் பேங்க் அப்படின்றது என்னன்னா பிரெட்டன் வூட் கான்ஃபரன்ஸ்ல கொண்டு வரப்பட்ட ஒரு 2 முக்கியமான ட்வின் இன்ஸ்டிடியூஷன்ல வேர்ல்ட் பேங்க்கும் ஐஎஃப்எஃப்பும் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? இதுல வேர்ல்ட் பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கனாமி ஆஃப் ஒரு கண்ட்ரியை வந்து டெவலப் பண்ணணும். அதுலயுமே இந்த மாதிரி வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் நடக்கிற அந்த வறுமைகள் எல்லாத்தையுமே ஒழிக்கணும். எலிமினேஷன் ஆஃப் பர்வர்ட்டி அப்படின்றது தான் இவனோட முக்கியமான ஒரு கொட்டேஷனா இருந்தது. சரிங்களா? முக்கிய நோக்கம் ஒரு மிஷன் அப்படின்றது எலிமினேஷன் ஆஃப் பர்வர்ட்டி. அந்த டெவலப்பிங் கண்ட்ரில இருக்கிற பர்வர்ட்டியை ஒழிக்கணும் அப்படின்றது தான். இதுக்காக அவன் நிறைய இன்ஸ்டிடியூஷனை வந்து கொண்டு வந்தா. அதெல்லாம் என்னென்னு பாத்தீங்கன்னா ஐபிஆர்டி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஐஎஃப்சி, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடிஏ கொண்டு வந்தான். மிகா அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தா. அதே மாதிரி ஐசிஎஸ்ஐடி அப்படின்ற ஒரு 5 விஷயம். இது 5 தான் இவங்களோட ஒரு மெம்பர்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? இன்ஸ்டிடியூஷன் குரூப் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க. வேர்ல்டு பேங்க் குரூப் உலக வங்கியோட குழு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க தான். ஐபிஆர்டி, ஐஎஃப்சி, ஐடிஏ, மிகா, ஐசிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. ஐபிஆர்டி அப்படின்றது இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் வேர்ல்டு பேங்க். வேர்ல்டு பேங்கோட இனிஷியல் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபிஆர்டி தான். ஓகேங்களா? அப்ப இங்க கொடுத்திருக்கிறதுல ஐபிஆர்டி இருக்கா? இல்ல. அடுத்து ஐஎஃப்சி இன்டர்நேஷனல் பினான்ஸ் கார்பரேஷன். இங்க இருக்கா பாருங்க இன்டர்நேஷனல் பினான்ஸ் கார்பரேஷன். எஸ் இருக்கா. அப்ப இது ஒன் ஆஃப் த குரூப். ஓகேங்களா? அடுத்து ஐடிஏ அப்படின்றது என்னன்னா இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பாருங்க இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன். எஸ் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் இது இருக்கு. அடுத்து மிகா அப்படின்றது என்னன்னா மல்டிலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி. அதுவுமே இங்க இருக்கு. ஓகேங்களா? ஐசிஎஸ்ஐடி அப்படின்றது என்னன்னா இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி டிஸ்பியூட். பர்டிகுலர்லி இந்த மாதிரி டிஸ்பியூட்ஸை வந்து செட்டில் பண்ணணும்
அப்படின்றதுக்காக கொண்டு வர்றது. ஸோ இங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. IMF அண்ட் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ரெண்டுமே இதனால உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்ல. ஏன்னா IMF அண்ட் வேர்ல்டு பேங்க்ன்றது பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ்ல வந்த ஒரு விஷயம். அப்ப இதுவும் கிடையாது. அண்ட் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்றது காட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அது ஒரு அக்ரிமெண்ட். ஸோ இதுவும் கிடையாது. அப்ப குரூப்பை பொறுத்த வரைக்கும் இவங்க 5 பேரு தான். 5 பேர்ல நம்மளுக்கு எதெல்லாம் இங்க குடுத்திருக்காங்க? A குடுத்திருக்காங்க, D குடுத்திருக்காங்க அண்ட் E குடுத்திருக்காங்க. சோ தட் ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் B. So sequence the following increasing order integration or member of economy. ரொம்ப இதுவுமே வந்து என்னடா எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஃப்ரீக்வெண்டா இந்த மாதிரியான டாபிக்ஸ்ல இருந்து அதிகமளவு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனாலதான் இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு இந்த PYQ டிஸ்கஷன்ல வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். இப்ப நம்ம பார்த்த 5 கொஸ்டின் இனிமேல் பார்க்க போற எல்லா கொஸ்டினுமே ரொம்ப வெயிட்டடான ஒரு டாபிக்ஸ் தான். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இன்டகிரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட ஆர்டரை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா PTA சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இத. அண்ட் செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா FTA சொல்லுவாங்க. அதாவது PTA அப்படின்னும் போது பிரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஃபியூவர் குட்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி ஃபியூவர் எழுதி வச்சுக்கோங்க. ஃபியூவர் குட்ஸுக்கு அவங்க என்ன பண்றாங்க? டாரிஃபை கம்மி பண்ணிடுவாங்க. இல்லாட்டி லெஸ் நோ டாரிஃப்னு கொடுப்பாங்க. அண்ட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னும் போது மோஸ்ட் ஆஃப் த குட்ஸ் ஓகேங்களா? சோ மோஸ்ட் ஆஃப் த குட்ஸ்க்கு என்ன பண்ணிடுவாங்க? ஃப்ரீ ட்ரேட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அடுத்து என்ன தேர்ட் ஸ்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்டம். சோ கஸ்டம் யூனியன்ல என்ன பண்ணுவானா இவனுக்குள்ள ஃப்ரீ ட்ரேட் இருக்கும். அது போக இந்த மெம்பர் கண்ட்ரி இல்லாத ஒருத்தர் இருப்பான் இல்லையா அவனுக்கு ஒரு காமனான ஒரு டாரிஃபை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க இந்த கண்ட்ரிஸ். சாரி. சோ இந்த கண்ட்ரி என்ன பண்ணுவாங்கன்னா காமனான ஒரு டாரிஃபை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இந்த கண்ட்ரி இல்லாம இப்ப சைனா ஜப்பான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க 2 பேருமே மெம்பர் கண்ட்ரி. பட் இந்தியா இதுல மெம்பர் கண்ட்ரியா இல்ல அப்படின்னா இவங்களுக்குள்ள நோ டாரிஃப். பட் இவங்கிட்ட இருந்து ஒரு பொருளை இவங்க 2 பேரும் வாங்குறாங்கன்னா அது 2க்குமே சேமான ஒரு வரியை விதிப்பாங்க. அதுதான் கஸ்டம் யூனியன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காமன் மார்க்கெட். சோ காமன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் லேபர் அண்ட் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட மெம்பர் கண்ட்ரிக்குள்ள ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் அண்ட் லேபர் வந்து இருக்கும். அதுதான் காமன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் எக்கனாமிக் யூனியன். எக்கனாமிக் யூனியனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அந்த மெம்பர் கண்ட்ரிஸ்குள்ள காமனான பாலிசிஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது காமனான பிஸ்கல் பாலிசி, காமனான மானிட்டரி பாலிசி இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் 6th பொசிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்பவுமே ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு இன்டகிரேஷன் சொல்லுவாங்க. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க? டிஃபரண்ட் ஸ்டேட்ஸ் ஆர் இன்டகிரேட்டட். இப்ப யுனைடெட் ஸ்டேட்ஸ் நம்ம படிக்கிறோம் இல்லையா அது எல்லாமே இது கீழே வருது. பொலிட்டிக்கலாவே அவங்க என்ன பண்ணிக்குவாங்க? இன்டகிரேட் அனுப்புவாங்க. டிஃபரண்ட் ஸ்டேட்ஸ் ஆர் இன்டகிரேட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? இதுதான் 6 ஸ்டெப். ஓகேங்களா? சோ இப்ப இத வரிசைப்படுத்துங்க அப்படின்றதுதான் இங்க கொடுத்திருக்க கொஸ்டின். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? ஃப்ரீ ட்ரேட். சோ அப்ப ஃப்ரீ ட்ரேட் அப்படின்றது எந்த ஸ்டேஜ்ல வருது? செகண்ட். அப்ப இது வந்து செகண்டா தான் வரும். ஃபர்ஸ்ட் என்ன வேணும் நம்மளுக்கு? PTA. அப்ப எங்க இருக்கு? இந்த இருக்கு. அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அடுத்து வந்து FTA. சோ இந்த இருக்கு. சோ செகண்ட். அடுத்து கஸ்டம். சோ அது தேர்ட் இங்க இருக்கு. அடுத்து காமன் மார்க்கெட் அண்ட் தென் 5th பிளேஸ் வந்து எக்கனாமிக் யூனியன். பொலிட்டிக்கல் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது நம்ம 6 போடும். அப்ப இங்க வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் D அண்ட் இட்ஸ் மூவ் ஆன் டு A அண்ட் C, DAC, EB. சோ அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் C. ஓகேங்களா? DACEB. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். இதெல்லாம் பயங்கர டைரக்ட் கொஸ்டின் இல்லையா? இதோட ஆர்டர் வந்து அவ்வளவு பெரிய கஷ்டம்லாம் இல்ல. நம்ம ஞாபகத்துல வச்சுட்டோம் அப்படின்னும் போது இது சிம்பிளா நம்ம வந்து எழுதிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட். To prevent opportunistic takeover of domestic firm amid COVID-19 pandemic, foreign direct investment from countries that share borders with India allowed through. இந்த கொஸ்டின் என்ன அர்த்தம் அப்படின்னா COVID-19 அப்ப நடந்தது இல்லையா? சோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னா நிறைய கம்பெனி சீப்பான ரேட்ல இந்தியால இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளோட பார்டர் கண்ட்ரீஸ் எல்லாமே இந்தியால இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா நம்மளோட எக்கனாமி வந்து அப்போ கொஞ்சம் ரொம்பவே புவரா இருந்துச்சு. சோ அதனால நம்ம நாட்டுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன ஒரு கண்டிஷனை என்ன ஒரு ரூட்டை வந்து நம்ம கண்ட்ரி ஃபிக்ஸ் பண்ணாங்கன்றதுதான் கேள்வி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதுல 2 ரூட் இருக்கும். அது தெரியும் இல்லையா? ஆட்டோமேட்டிக் அண்ட் கவர்மெண்ட்னு. ஆட்டோமேட்டிக் ரூட் அப்படின்னும் போது ஒரு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு நோ கவர்மெண்டோட அப்ரூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்டோட அப்ரூவல் இங்க தேவையில்லை அப்படின்றது தான் இவங்களோட அர்த்தம். கவர்மெண்ட் ரூட்னு எடுத்தோம்னா that should or that is the need of government approval should be approved by government அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. FIB
ஏபி ரூட் அப்படின்றது என்னன்னா இது ஓல்டஸ்ட் ஃபார்ம், ரொம்பவுமே ஓல்டஸ்ட். இது 2017 இது ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த மாதிரியான ஒரு மெத்தட். அப்ப இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. கோவிட் வந்து இப்போ வந்தது, இது 2017 ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது முடிச்சு 2 வருஷம் கழிச்சு தான் கோவிடே நம்மளுக்கு வந்தது. அண்ட் டிபிஐஐடி அப்படின்றது என்னன்னா இட்ஸ் லைக் ஒரு ரூல்ஸை வந்து எஃப்டிஐல எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரூல்ஸை ஃபிக்ஸ் பண்ற ஒரு 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 டெர்மினாலஜி தான். இது தவிர இது வந்து இந்த அப்ரூவலை வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நம்ம நாட்டுல சீப்பஸ்டா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு மெத்தட கவர்மெண்ட் ஆப்வியஸா ஃபாலோ பண்ணிருப்பாங்க? கவர்மெண்ட் ரூட் தான். ஏன்னா இல்லாட்டி எல்லாரும் உள்ள வந்து அதை அட்வான்டேஜ் எடுத்துக்குவான் இல்லையா? நம்மளோட அந்த பார்டர் கண்ட்ரிஸ் எல்லாமே நம்ம கண்டிஷன் தெரிஞ்சுக்கிட்டு படிச்சா அவன்கிட்ட சீப்பா வாங்கினாதான், வேற விட்டோம்னா பிடிக்க முடியாது அப்படின்றதுக்காக அப்படியே காத்துட்டு இருக்கான். அப்ப இங்க என்ன பண்ணிட்டான் அப்படின்னா கவர்மெண்ட் ரூட்ன்ற ஒரு விஷயத்தை பிக்ஸ் பண்ணிட்டான். அப்ப நீ உள்ள வரணும்னா என்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். எனக்கு அது ஓகேனா நான் உனக்கு ப்ரொவைட் பண்றேன். இல்லையா ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இங்க. ஓகேங்களா? சோ இதெல்லாம் ஒரு ரீசன் அப்டேட்ஸ் ஓரியன்டான கொஸ்டின். ஓகேங்களா? And the headquarters of ASEAN is located which of the following? So Indonesia, Vietnam, Thailand and Singapore அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So இந்த ASEAN அப்படின்னும் போது அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் இல்லையா? ஸோ 10 சவுத் ஈஸ்ட் நேஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து இருக்கிறது தான் இந்த ஏஎஸ்இஎன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விச் இஸ் இனாகிரேட்டட் ஆன் 1967 வந்து இதை வந்து இனாகிரேட் பண்ணாங்க. அண்ட் இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜகர்தா இந்தோனேஷியால வந்து இருக்கு. சரிங்களா? சோ இந்த மாதிரியான விஷயமும் ரொம்ப அப்டேட்ஸும் நம்மளுக்கு தெரியும். ஒவ்வொன்னத்தோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, அது ஃபர்ஸ்ட் அதை எப்ப வந்து ஃபார்ம் பண்ணாங்க, எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சோ அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இந்தோனேஷியா. And which of the following is a possible negative impact of FDI on domestic firm its host country? So foreign direct investmentல host countryக்கு domestic ரீதியா என்னென்ன மாதிரியான பாதிப்பு வரும் அப்படின்றது தான் கேள்வி. இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஹோஸ்ட் கண்ட்ரி அண்ட் ஹோம் கண்ட்ரின்னு 2 இருக்கும். ஹோஸ்ட் கண்ட்ரின்றது யாருன்னா எந்த நாட்டுல இன்வெஸ்ட் பண்றாங்க, இது யாரு இன்வெஸ்ட் பண்றாங்க, வேர் ஹூ அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது சம்டைம்ஸ் நம்மளுக்கே குழப்பிடும், ஹோம் கண்ட்ரி யாரு ஹோஸ்ட் கண்ட்ரி யாருன்னு. அப்ப வேர் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் கண்ட்ரி, எங்க பண்ண போறோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் வந்து இந்தியால பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன், இங்க இந்தியா தான் ஹோஸ்ட் கண்ட்ரி, இவன் யாரு ஹோம் கண்ட்ரி. ஓகேங்களா? சோ இப்ப ஹோஸ்ட் கண்ட்ரில இந்த எஃப்டிஐனால நடக்கிற நெகட்டிவ் இம்பாக்ட்லாம் என்னென்ன கீழ்கண்டவற்றில் அப்படின்றதுதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் மார்க்கெட் மோனோபோலி. இது ரொம்பவுமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா மோனோபோலி அப்படின்றது என்னன்னா அவன் தான் ஹெட், அவனுக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். அப்ப இந்த மாதிரி ஃபாரின் மார்க்கெட் இங்க உள்ள வரான் அப்படின்னும் போது மார்க்கெட்டோட ஃபுல் கண்ட்ரோலுமே அவன் கிட்ட தான் இருக்கும். அப்ப டொமஸ்டிக் வந்து இன்டர்னலா இருக்க அவங்களோட லோக்கல் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர்ஸ் இது எல்லாமே பயங்கரமா அஃபெக்ட் ஆவாங்க. அப்ப இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த நெகட்டிவ் இம்பாக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டெக்னாலஜி டிபெண்டன்ஸ். நம்ம எல்லாமே முழுசா அவனை தான் நம்பி இருப்போம். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வந்துட்டா, அவன் மூலமா ஒரு இண்டஸ்ட்ரி உள்ள வந்துருச்சு, இல்ல ஒரு கம்பெனி உள்ள வந்துச்சுன்னா இந்த டெக்னாலஜி கைடன்ஸ் அசிஸ்டன்ஸ் இது எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க நம்ம அவனை மட்டுமே ஒரு டிபெண்ட் பண்ண ஒரு எப்படி சொல்றது, ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ரிலே அப்படின்னு சொல்லலாம். ஹெவிலி ரிலே ஆன் ஃபாரின் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட். ஏன்னா அவங்களோட அந்த அவங்க நாட்டுல இருக்கிற அந்த வளங்கள் எல்லாமே நிறைய வந்து தவிர்க்கப்படுது இதனால அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ நெகட்டிவ் இம்பாக்ட். இன்க்ரீஸ்ட் காம்படிஷன். ஸோ காம்படிஷனை இன்க்ரீஸ் பண்றதுன்றது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கிடையாது, இது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட். ஏன்னா காம்படிஷன் நிறைய இருக்கதான் நிறைய எஃபிஷியன்டா இன்னமும் நல்ல எஃபெக்டிவா நம்மளோட ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே அமையும். ஸோ அப்போ காம்படிஷன் அப்படின்றது இட் இஸ் ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட். ஓகேங்களா? ப்ராஃபிட் அவுட்ஃப்ளோ இது ரொம்ப முக்கியம். இவன் என்ன பண்றான், இங்க எடுத்த ப்ராஃபிட் எல்லாம் அவன் ஹோம் கண்ட்ரிக்கே எடுத்துட்டு போயிடும், இங்க அதை வந்து யூஸ் பண்றதே கிடையாது. சரி, சோ அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஃபிட் அவுட்ஃப்ளோ ஆகுது அப்படின்றத சொல்றோம். அப்ப மார்க்கெட் மோனோபோலி, டெக்னாலஜி டிபெண்டன்ஸ், ப்ராஃபிட் அவுட்ஃப்ளோ இது மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 1, 2 and 4 இன்க்ரீஸ் காம்படிஷன் அப்படின்றது இட் இஸ் ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அண்ட் இன் விச் இயர் ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டாரிஃப் அண்ட் ட்ரேட் வாஸ் செட் அப். ரொம்பவுமே இது காட் அப்படின்ற ஒரு விஷயத்த எப்ப கொண்டு வந்தாங்க, சோ இது எப்ப கொண்டு வந்தாங்கன்னா அக்டோபர் 1947 இதை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? சோ இது எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1948 வந்துச்சு. அண்ட் இட் வாஸ் ரீநேம் டு வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1995.
1995ல காட்டை எப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணிட்டாங்க, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ரீநேம் பண்ணிட்டாங்க. இது எப்ப வந்து ஃபார்ம் பண்ணாங்கன்னா 47, எப்ப நடைமுறைக்கு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா 48ல. ஓகேங்களா? நான் ஆரம்பத்திலே ஒண்ணு சொன்னேன் இல்லையா, பிரிட்டன் வெயிட் அ மினிட். பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ்ல வந்துட்டு 2 முக்கியமான ட்வின் இண்டஸ்ட்ரி உருவாச்சு. ஐஎம்எஃப் அண்ட் வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி 2 இன்ஸ்டிடியூஷன் உருவாகுறப்ப, 3ஆ ஒரு அக்ரீமெண்ட்ட செட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஃபியூச்சர்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் என்னன்னா காட்ன்னு சொல்லுவாங்க. பட் அத எப்ப வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1944 48ல மறுபடியும் அத பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அத எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 48 அண்ட் இது அக்ரீமெண்டாவே இருந்துச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்னா, 1995ல இத வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது முன்னாடி வரைக்கும் டில் 1994 இட் வாஸ் அண்டர் ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு பேசிஸ்ல தான் இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் 1995 தான் இது ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. சரிங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம முக்கியமா WTO பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இட் வாஸ் செட்டப் இன் அக்டோபர் 1947. சரிங்களா? ஸோ யா தட்ஸ் ஆல். ஸோ இது எல்லாமே வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு டாபிக்ஸ் இன் இன்டர்நேஷனல் பிசினஸ். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் நம்ம பார்த்துருக்கோம். எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தோம். அண்ட் அதே மாதிரி தியரிஸ் வச்சு ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அட் த சேம் டைம் இந்த நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வேர்ல்டு பேங்க் வந்து வச்சு வச்சு பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே எஃப்டிஐ வச்சு 2 3 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பார்ட்ல கொஞ்சம் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா இது ரொம்ப ஈஸி. மத்த யூனிட்ட காட்டிலும் யூனிட் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஈஸியா படிச்சிடலாம். ஸோ டிஃபிகல்ட்டாலாம் கிடையாது. ஓகேங்களா? பட் இந்த மாதிரி ஒரு கதைய தொடர்ச்சியா ஞாபகத்துல வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே ஈஸி. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். குட் நைட் ஆல்.